அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கைஸ். மாஷா அல்லாஹ் கைஸ், இன்னைக்கு இந்த ஹதீஸ் எதை பற்றினா, அதாவது வந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு எப்படி தூங்குவாங்கன்றதை பற்றி. அல்லாஹு அக்பர், மாஷா அல்லாஹ். பின்னாடி இந்த வியூ பார்க்கவே அழகாக இருக்குது. ஓகே, கெட் டு த பாயிண்ட். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இது சயின்ஸ்லேயே சொல்லியிருக்கு. இது ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் லைன். என்னென்னா வந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரைட் சைடு தான் தூங்குவாங்க. எப்படி ரைட் சைடு தான் தூங்குவாங்க. அதுவும் வந்துக்கிட்டு கையை எடுத்து இப்படி கன்னத்தில் வச்சுக்கிட்டு தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தூங்குவாங்க. மாஷா அல்லாஹ். இது இன்னைக்கு சயின்ஸே ப்ரூஃப் பண்ணுது. இட்ஸ் வெரி குட் ஃபார் தி ஹெல்த்னு. அதேமாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துக்கிட்டு ஒரு ஆப்ஸ்டைக்கல் வச்சிருக்காங்க. அதாவது இது நம்ம செய்யக்கூடாதுன்னா, நம்ம குப்புறப்படுத்து நம்ம அந்த மாதிரி தூங்கக்கூடாது. அல்லாஹு அக்பர். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து விரும்ப மாட்டானா. ஓகே, 2.3. அதையும் தாண்டி வந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துக்கிட்டு எப்போதுமே தூங்க போகிற மாதிரி நம்ம செய்வோம் ஒது எடுப்போம்னு. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் தொழுகைக்கு எப்படி ஒது எடுப்பீங்களோ அதே மாதிரி ஒது எடுத்து இன்ஷா அல்லாஹ் வந்துக்கிட்டு உங்கள் படுக்க அறைக்கு போங்கன்னு. மாஷா அல்லாஹ். அதையும் தாண்டி வந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்